ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட ஏபி. அமெரிக்காவில் பொறுத்த வரைக்கும் பாலிடிக்ஸில் ரெண்டே கட்சிகள் தாங்க இது வரைக்குமே ஸ்ட்ராங்காக நிற்குது. ஒன்று ரிப்பப்ளிகன் பார்ட்டி, இன்னொன்று வந்துட்டு டெமோக்ராட்டிக் பார்ட்டி அப்படின்றது. இப்போ மூணாவதாக ஒரு புது பார்ட்டி லான்ச் செய்யப்பட்டிருக்கு. இந்த பார்ட்டிக்கு யார் தலைவராக இருக்கார் அப்படின்றப்ப பார்க்கும்போது நீங்கள் கேட்கும்போதே ஷாக் ஆவீங்க. அவர் தான் எலான் மஸ்க். என்னடா சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், எலான் மஸ்க் அமெரிக்காவில் ஒரு புது கட்சி அப்படின்ற ஒரு விஷயம் தொடங்கிட்டார். இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, ஒரு சர்க்கார் மூவி வந்துட்டு ஹாலிவுட்டில் பார்த்த மாதிரி இருக்குது. இப்போ சர்க்கார் மூவியில் விஜயனா படத்தில் என்ன இருக்கும், ஒரு கார்பரேட் எம்ப்ளாயி வந்துட்டு தமிழ்நாட்டில் வந்துட்டு ஒரு புதுசாக ஒரு கட்சியை ஆரம்பித்து ஒரு பாலிடிக்ஸில் என்டர் ஆகிற மாதிரி ஒரு விஷயங்கள் இருந்திருக்கும், ஒரு சப்போர்ட் மாதிரி இருந்திருக்கும். ஸோ லிட்ரலி இப்போ இந்த ஒரு விஷயத்தில் கார்பரேட் முதலாளியே ஒரு கட்சியை தொடங்கி அமெரிக்காவில் இருக்க பாலிடிக்ஸில் என்டர் ஆகிறார். ஸோ லிட்ரலி பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கார் மூவியை ஹாலிவுட் மூவியாக பார்க்குற மாதிரி ஒரு சிம்டம்ஸ் தான் இப்போது அமெரிக்காவில் இருக்கிற பாலிடிக்ஸ்லாம் நடந்திருக்கு. சரி, ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பர் 1 பணக்காரர், அவர்கிட்ட இல்லாத பணமே இல்லை. அந்த பணத்தை வச்சு அவர் என்ன வேணாலும் செய்ய முடியுமோ. அவருக்கு ஏகப்பட்ட பிஸ்னஸ் இருக்குது எலான் மஸ்க் அவர்களுக்கு. பட் அதெல்லாம் விட்டுட்டு பாலிடிக்ஸில் இறங்கியிருக்காரு அப்படின்ற பட்சத்தில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு காரணம் இருக்கும். ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு வந்துட்டு பாலிடிக்ஸில் இறங்கிறதுக்குலாம் டைம் இருக்காது. விஷயத்தை கவனிச்சிங்கன்னா இந்த வரலாறு முழுக்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பணக்காரர் அவர்கிட்ட இருக்கிற பணத்தை எலெக்ஷன் நேரத்தில் அவருக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய எந்த கட்சி இருக்கோ அந்த கட்சிக்கு பணம் ரிலேட்டடாக உதவி பண்ணுவார். அப்படி உதவி பண்ணும்போது அந்த கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த கட்சி அந்த பணக்காரருக்கு என்ன தேவைப்படுதோ சில விஷயங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் எல்லா பணக்காரங்களுக்கும் எலெக்ஷன் நேரத்தில் வந்துட்டு ஒரு ஃபண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் சப்போர்ட்டாக கொடுக்கப்படுது. பட் இது வரைக்குமே எந்த ஒரு பிஸ்னஸ் மேனும் இருக்காத ஒரு முடிவை எலான் மஸ்க் எடுத்துட்டு நானே ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சுக்கிறேன், அதுவும் அமெரிக்காவில் ஆரம்பிச்சுக்கிறேன் அப்படின்றது சொல்றது ஒரு லிட்டரலி ஒரு அப்நார்மலான ஒரு விஷயமா இருக்குல்ல. ஸோ இந்த ஒரு விஷயம் யாருமே பண்ணாத ஒரு விஷயத்தை எலான் மஸ்க் இப்படி இறங்கி இருக்காரு. இவ்வளோ பெரிய ஒரு பிஸ்னஸ் சாம்ராஜ்யத்தை ஒரு சைடு பார்த்துட்டு அதே போல இன்னொரு சைடு பாலிடிக்ஸுமே கவனிக்க போறாரா அப்படின்றது இப்போ ஏகப்பட்ட பேர் எலான் மஸ்க் கிட்ட கேட்குற ஒரு கேள்வியா இருக்கு. பட் லிட்டரலி அவர் கட்சி பேரை அனௌன்ஸுமே பண்ணிட்டார். அந்த கட்சி பேர் என்ன, அவர் கட்சி தொடங்கினதுக்கான காரணம் என்ன, இதுக்கு பின்னாடி இருந்த சம்பவங்கள் என்னென்ன அப்படின்றது எல்லா டீட்டெயிலுமே கம்ப்ளீட் டீட்டெயில்ஸோட வெறும் 10 நிமிஷத்தில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்மளோட தமிழில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உலக நடப்புகளில் இருக்கிற எல்லா விஷயங்களும் நீங்கள் நம்ம மொழியில் தமிழில் வெறும் 10 நிமிஷத்தில் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப்ன்ற ஒரு விஷயத்தில் காமிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்றது பார்க்கும்போது முதல்ல அமெரிக்காவோட பாலிடிக்ஸ் என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. அமெரிக்காவில் வந்துட்டு ஏகப்பட்ட கட்சிகள் இருந்தாலும் அதில் ரொம்ப முக்கியமான கட்சிகள், ரொம்ப பாரம்பரியமான கட்சிகள் அப்படின்றது பார்க்கும்போது 2 பார்ட்டிகள். எந்த பார்ட்டி அப்படின்றது பார்க்கும்போது ஒன்று ரிப்பப்ளிகன் பார்ட்டி, ரெண்டாவது வந்துட்டு டெமோக்ராட்டிக் பார்ட்டி அப்படின்றது சொல்லுது. இந்த ஒரு டெமோக்ராட்டிக் பார்ட்டி தான் போன வாட்டி எலெக்ஷனில் ஜோ பைடனும் இருந்தார். அதே போல் வந்துட்டு கமலா ஹாரிஸும் இந்த ஒரு முறை வந்துட்டு டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக வந்துட்டு போட்டிட்டாங்க. பட் கமலா ஹாரிஸ் தோத்துட்டாங்க டெமோக்ராட்டிக் பார்ட்டியில். இப்போ ஆட்சியில் அமெரிக்காவில் இருக்கிறது யார் அப்படின்றப்ப பார்க்கும்போது டொனால்ட் ட்ரம்ப். அவர் எந்த கட்சி அப்படின்றது பார்க்கும்போது ரிப்பப்ளிகன் பார்ட்டி. ஸோ இப்போ ரிப்பப்ளிகன் பார்ட்டியில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இப்போ கட்சியை வந்துட்டு அமைச்சிட்டாரு. ஸோ இதோட ஒரு முக்கிய காரணம் யார் இருந்தார் டொனால்ட் ட்ரம்புக்கு ஜெயிச்ச மாதிரி அப்படின்றப்ப பார்க்கும்போது ஆப்வியஸ்லி பின்னாடி இருந்தது ஒரு மிகப்பெரிய ஒரு பணபலத்தோட எலான் மஸ்க் அவர்கள் தான். எலான் மஸ்க் பணத்தை மட்டும் கொடுக்கலைங்க. டொனால்ட் ட்ரம்ப் எங்கெங்கெல்லாம் பிரச்சாரத்துக்கு போறாரோ அந்த இடத்துல எல்லாம் டொனால்ட் ட்ரம்ப் தான் சரியான ஆள் அமெரிக்காக்கு அப்படின்னு சொல்லி அவர் வாயாலேயே வந்துட்டு சொல்லி அமெரிக்காவோட பிரச்சாரத்தில், அந்த அரசியல் பிரச்சாரத்தில் ட்ரம்போட சேர்ந்து பயணிச்சாரு. ஸோ அப்படி ஒரு விஷயம் இருந்ததுக்கு அப்புறமா ஒரு கட்டத்துக்கு மேலே எலான் மஸ்க்கும் சொல்றாரு சரியா தான் இருக்கும்னு சொல்லி மக்களும் நம்பி டொனால்ட் ட்ரம்புக்கு சப்போர்ட் பண்ணி இப்போ டொனால்ட் ட்ரம்ப் அப்படின்றவர் வந்துட்டு ஆட்சியில் அமைஞ்சிட்டாரு. ஸோ கமலா ஹாரிஸ் டெமோக்ராட்டிக் பார்ட்டி அப்படின்றது தோத்துட்டாங்க. ஸோ இந்த ஒரு 2 கட்சிக்கு கீழே இன்னும் ஒரு 2-3 கட்சிகள், சின்ன சின்ன கட்சிகள் இருக்கு. அவங்க பெருசா பூம் அப்படின்றது ஒன்றும் ஆகலை. திடீர்னு எலான் மஸ்க் அவர்கள் வந்துட்டு ஒரு கட்சி அப்படின்றது ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கட்சியை லான்ச் பண்ணியிருக்காரு. அதுதான் அமெரிக்கா பார்ட்டி அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த அமெரிக்கா பார்ட்டியோட தலைவராக இருக்கிறவர் தான் எலான் மஸ்க் அப்படின்றவர். ஸோ இந்த எலான் மஸ்க் வந்துட்டு இந்த அமெரிக்கா பார்ட்டி எதுக்காக உருவாக்கி இருக்காரு அப்படின்றப்ப பார்க்கும்போது அமெரிக்காவில் 2 தரப்பு மக்கள் இருக்காங்க. ஒன்று டெமோக்ராட்டிக் பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க இருக்காங்க, இன்னொன்று ரிப்பப்ளிக் பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க இருக்காங்க. மூணாவது ஒரு வகையான ஆட்களுமே இருக்காங்க. இந்த 2 கட்சிகள் பற்றியும் கவலைப்படாமல் நாடு சரியாக செயல்படணும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும், எல்லா மக்களுக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நியூட்ரலாக ஒரு மக்கள் இருக்காங்க. அந்த மக்களுக்காக நான் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன். ஏன்னா அவங்க தான் வந்துட்டு மெஜாரிட்டியான ஒரு மக்கள். ஸோ இந்த 3வது தரப்பு மக்கள் தான் அதிகமாக ஒரு 80% ஆஃப் மக்கள் இருக்காங்க. ஸோ அந்த மக்களுக்கு வந்துட்டு நான் சப்போர்ட் பண்ணுற விதமாக அவங்க நினைக்கக்கூடிய ஒரு ஆட்சி இருக்கணும், அமைக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இந்த அமெரிக்கா பார்ட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும்னு சொல்லி எலான் மஸ்க் அவர்கள் இப்படி சொல்லி தான் அந்த பார்ட்டியை லான்ச் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ இது ஒரு அஃபிஷியலாக அமெரிக்கா பார்ட்டி அப்படின்றது ஆயிடுச்சு. ஸோ இப்போ அமெரிக்காவில் பார்க்கும்போது டெமோக்ராட்டிக் அண்ட் ரிப்பப்ளிக் கண்ட்ரி, இந்த ஒரு 2 கண்ட்ரிக்கும் எதிராக இப்போ அமெரிக்கா
பார்ட்டி அப்படின்றது மூணாவது கட்சியுமே உருவாகிடுச்சு. இப்போ இந்த ஒரு பொலிட்டிக்ஸ்ல ஒரு 3 மிகப்பெரிய ஒரு கட்சிகள் அப்படின்றது இருக்குன்றது தெரிஞ்சுக்கங்க. சரி, இப்போ அமெரிக்காவோட பாலிடிக்ஸை பத்தி ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா வந்திருக்கும். சரி, இப்போ அமெரிக்கால எதுக்காக எலான் மஸ்க் ஒரு புதுசா ஒரு கட்சி ஆரம்பிக்கணும், இதுக்கு காரணம் என்ன அப்படின்றது பார்க்கும்போது என்ன காரணமா இருக்க போகுது. ஸோ ரீசன்ட் டேஸ்ல ஒரு மாசம் 2 மாசமா எலான் மஸ்க்கும் டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் ஏகப்பட்ட பஞ்சாயத்துகள் அப்படின்றது போய்கிட்டு இருக்கு ஒரு பில்னால. ஸோ அந்த பில் பொறுத்த வரைக்கும் டொனால்ட் ட்ரம்ப் கொண்டு வரணும் அப்படின்றாரு. பட் இந்த பில் வந்துடுச்சு அப்படின்றப்போ அமெரிக்கா இன்னும் பின்தங்கி போகும். ஸோ இந்த பில்லை கொண்டு வராதீங்கன்னு சொல்லி எலான் மஸ்க் ஒரு சரி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டு டொனால்ட் ட்ரம்ப் இந்த மாதிரி ஒரு ஆள் தெரியுமா, இந்த மாதிரி ஒரு ஆள், அந்த மாதிரி ஒரு ஆள்னு சொல்லி இஷ்டத்துக்கு எலான் மஸ்க் ட்விட்டு போடுவார். ஸோ அதே போல அந்த ட்விட்டுக்கு பதிலாக வந்துட்டு டொனால்ட் ட்ரம்ப்புமே அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு நீ என்னை பற்றி சொல்லி நீ முதல்ல எந்த மாதிரி ஆளுன்னு தெரியுமாடா அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் எலான் மஸ்கை பார்த்து நிறைய விஷயங்களை கேட்பார். ஸோ இந்த மாதிரி ஒரு 2 விஷயங்கள் போயிட்டு இருக்கும்போது ஃபைனலாக இப்போ டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காருன்னா, எலான் மஸ்க் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், எனக்கு அதை பற்றி கவலை கூட கிடையாது, நான் நினச்ச மாதிரி அந்த ஒரு பில்லை பாஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னாங்க. அதுதான் த பிக் பியூட்டிஃபுல் பில் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மசோதா. இந்த ஒரு பிக் பியூட்டிஃபுல் பில் அப்படின்ற ஒரு விஷயத்தை டொனால்ட் ட்ரம்ப் வந்துட்டு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி, அதை போன வாரத்தில் வந்துட்டு பில்லை பாஸ் பண்ணிட்டாரு. அந்த ஒரு மசோதா இப்போ அமெரிக்காவில் அப்ளை செய்ய போகுது அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. சரி, இந்த ஒரு பிக் பியூட்டிஃபுல் பில் அப்படின்னு சொல்லப்படுற மசோதா எதுக்காக செயல்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி ட்ரம்போட ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது ட்ரம்போட ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்குன்னா, இந்த ஒரு பில் பாஸ் ஆயிடுச்சுன்னா இங்க இருக்கிற பணக்காரர்களுக்கு கொஞ்சம் இன்னும் வசதியா இருக்கும், அவங்களோட பிசினஸ்க்காக. அவங்களோட பிசினஸ் வசதியா இருக்கு அப்படின்ற பட்சத்தில் ஏகப்பட்ட வேலை வாய்ப்புகள் அவங்களால வந்துட்டு உருவாகும். ஸோ அவங்க வேலை வாய்ப்புகள் உருவாகுனா அமெரிக்காவில் இருக்கிற நிறைய பேருக்கு வேலைகள் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இதனால அமெரிக்காவுக்கு வேலை கிடைக்க ஆரம்பிச்சிச்சுன்னா ஸோ பணப்புழக்கம் அப்படின்றது இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எக்கனாமிக் லெவலில் இன்னும் கொஞ்சம் பூம் ஆகலாம். அதே போல அமெரிக்காக்குள்ளேயே இன்வெஸ்ட்மெண்ட் இந்த பணக்காரர்கள் மூலியமா கொண்டு வர முடியும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அமெரிக்காக்குள்ள வர ஆரம்பிச்சிச்சுன்னா அமெரிக்காவில் இன்னும் நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை நம்ம வளர்க்கலாம். அதே போல வந்துட்டு ஏகப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் வரும்போது நம்ம ஆர்மிக்கு செலவு பண்ணலாம், நம்மளோட அமெரிக்க ஆர்மி இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ஸோ அதே போல வந்துட்டு எக்கனாமிக் லெவலையும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லெவலையும் நம்ம இன்னும் பெருசாக வந்துட்டு அமெரிக்கா வந்துட்டு ஒரு பெரிய லெவலில் ரீச் ஆகும் அப்படின்றது ஒரு காரணத்துக்காக இந்த மசோதாவை நான் கொண்டு வரேன்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்போட கருத்தா இந்த ஒரு பிக் பியூட்டிஃபுல் பில்லில் இருக்கு. சரி, இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் சொன்னாலும் அவர் ஓப்பனாக ஒரு விஷயத்த பணக்காரங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கிற மாதிரி ஒரு பில் தான் இது அப்படின்ற மாதிரி இன்டைரக்டாக அவர் சொல்றாரு. இதுவே எலான் மஸ்கோட ஸ்டேட்மெண்ட் இந்த பிக் பியூட்டிஃபுல் பில்லோட அவரோட ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்கு அப்படின்றப்போ, இந்த பில் அமெரிக்காவில் வந்துடுச்சு அப்படின்றப்போ பணக்காரன் இன்னும் பணக்காரன் ஆவான், ஏழை இன்னும் ஏழையாக தான் ஆவான். ஸோ இதனால வந்துட்டு யாருக்கு பலன் அப்படின்றப்போ பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இன்னும் வந்துட்டு பணம் சம்பாதிக்கிறதுக்காக நிறைய வாய்ப்புகளை இந்த ஒரு பில் ஏற்படுத்தும். ஸோ இதனால வந்துட்டு அவங்க இன்னும் பணக்காரன் ஆவாங்க. அவங்க பணக்காரங்க ஆயிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் அடுத்த எலெக்ஷனில் ட்ரம்ப்புக்காக ஏகப்பட்ட பேர் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. திரும்பியும் வந்துட்டு ட்ரம்ப் அடுத்த வருஷம் இதே போல வந்துட்டு பிரசிடென்ட் உட்காரத்துக்கான ஒரு பிளானை இப்பவே போட ஆரம்பிக்கிறாரு. ஸோ இந்த ஒரு மசோதா வந்துடுச்சு அப்படின்றப்போ வேலை வாய்ப்புகள் கிடைக்கும்ன்றது என்ன உத்தரவாதம் அப்படின்றது இருக்கு, அது நம்ம நம்ப முடியாது. அதே போல ஏழைகள் இன்னும் ஏழையாக தான் ஆவாங்க அப்படின்றது தான் எலான் மஸ்கோட ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கு. ஸோ இதனால எலான் மஸ்க் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இன்கேஸ் இந்த பிக் பியூட்டிஃபுல் பில் அப்படின்றது மசோதா வந்துட்டு அமெரிக்காவுக்கு வந்துடுச்சு அப்படின்ற பட்சத்தில் நான் அடுத்த நாளே கட்சியை தொடங்குவேன்னு சொல்லி இது ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட ஒரு வார்னிங் எலான் மஸ்க்னால. இப்போ டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அந்த மசோதாவை அப்ளை பண்ணிட்டார் அமெரிக்காவில். ஸோ எலான் மஸ்க் சொன்ன மாதிரியே அந்த மசோதா அப்ளை பண்ண அடுத்த நாளே எலான் மஸ்க் சைட்லேருந்துமே ஒரு அறிவிப்பு வந்தது. ஸோ நானும் ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறேன், இந்த கட்சிக்கு பேர் அமெரிக்கா பார்ட்டி அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்கிறாரு. பட் இதில் ஒரு பொருளாளர் வந்துட்டு எலான் மஸ்க் வந்துட்டு ஹையர் பண்ணியிருக்காங்க. அந்த பொருளாளர் வந்துட்டு இந்தியா வம்சாவளியில் வந்த ஒருத்தர் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அவர் பேர் வந்துட்டு வைபவ் டெனேஜா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஆண் வந்துட்டு இந்த ஒரு அமெரிக்கா பார்ட்டியோட பொருளாளராக வந்துட்டு ஹையர் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயமும் இப்போ ரீசெண்டாக வந்து இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டேன். இதோட தொடர்ச்சியா இப்போ அமெரிக்கால 2 மிகப்பெரிய கட்சிகள் இருக்கு. இதை தாண்டி 3வது கட்சியா இருக்கிற அமெரிக்கா பார்ட்டி வந்துட்டு இந்த 2 கட்சிகளும் மீறி வந்துட்டு ஆட்சியை பிடிப்பாங்களா அமெரிக்கால அப்படின்றது கேட்டீங்கன்னா, இதுக்கு எலான் மஸ்க் என்ன சொல்றாரு அப்படின்னப்போ, நான் வந்துட்டு இந்த ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறதுக்காக ஒரு ஸ்விங் சீட்ஸை வந்துட்டு பிடிக்கிறதுக்காக தான் வந்துட்டு இந்த ஒரு கட்சியை நான் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாரு. ஸ்விங் சீட்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்றது பார்க்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அமெரிக்கால ஒரு 10 ஸ்டேட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு 10 ஸ்டேட் இருக்கு அப்படின்றப்போ அந்த டெமோக்ராட்டிக் அப்படின்ற பார்ட்டியில் ஒரு 3 ஸ்டேட் டெமோக்ராட்டிக் வந்துட்டு ஓட்டு போடுறாங்க. அதே போல வந்துட்டு ரிபப்ளிக்ல இருக்கிற ஒரு பார்ட்டிக்கு வந்துட்டு ஒரு 3 ஸ்டேட் வந்துட்டு போடுறாங்க, ஓட்டு போடுறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது 10ல் 6 பேர் வந்துட்டு 3 தனித்தனியாக பிரிஞ்சுட்டாங்க. மீதி இருக்கிற 4 கட்சி 4 ஸ்டேட் இருக்கு இல்லையா, இந்த 4 ஸ்டேட் வந்துட்டு நியூட்ரலாக இருக்கிறவங்க, அவங்களுக்கு ரிபப்ளிக்கும் பிடிக்கல டெமோக்ராட்டிக்கும் பிடிக்கல, ஓரளவுக்கு ஒரு நடுநிலை மக்களாக இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்கள வந்துட்டு நான் டார்கெட் பண்ணுவேன். ஸோ அவங்களுக்கான ஒரு பார்ட்டி தான் இந்த அமெரிக்கா பார்ட்டி. அவங்கள நான் வந்துட்டு ஸ்ட்ராட்டஜியாக மூவ் பண்ணி அவங்கள ஓட்டை நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்றப்போ இந்த 2
கட்சிகளோட மெஜாரிட்டியாக இருக்கும்போது 4 ஸ்டேட் என்கிட்ட தான் இருக்குது. இந்த 4 ஸ்டேட்டில் நான் முடிவு எடுப்பேன் ரிபப்ளிக் கூட சேரணுமா டெமோக்ராட்டிக் கிட்ட சேரணுமான்ட்டு. அப்படி நான் முடிவு பண்ணி நான் சொல்கிற விஷயத்தை எந்த கட்சி கேட்குறாங்களோ அவங்க கிட்ட தான் நான் என்னோட கூட்டணியை வச்சுக்கிட்டேன். அப்படின்றப்போ அவங்க தான் அடுத்த பிரதமராக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிற நிலையில் நான் என்னோட ஒரு கட்சியை வந்துட்டு இந்த ஸ்விங் சீட்ஸ் மூலியமாக நான் கொண்டு வருவேன் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் ஒரு சைடு பாசிபிளாக இருந்தாலும் பட் இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றது தெரியல. நேற்று வந்த பாலிடிக்ஸ் பார்ட்டிக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு அங்கே இருக்கிற மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்கன்றது ஒரு $1 million கொஸ்டின். இஃப் இன் கேஸ் அவர் அடுத்த வருஷம் அடுத்த எலெக்ஷனில் வந்துட்டு எலான் மஸ்க் அவர்கள் ஒரு மேஜர் சீட்ஸில் வந்துட்டு ஜெயிச்சிட்டார் அப்படின்ற பட்சத்தில் எலான் மஸ்க் ஒரு மிகப்பெரிய ஒரு ரோல் மாடலாக இருப்பார் எல்லாரோட பிஸ்னஸ் மேனும் அரசியலில் ஜெயிக்கலாம். ஸோ பணம் இருந்தால் அதுவுமே செய்யலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ஒரு ரோல் மாடலாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது யாருக்கு தெரியும், எவ்வளோ பெரிய மிகப்பெரிய பணக்காரர்கள் கூட அந்தந்த அவங்களோட சொந்த நாட்டில் வந்துட்டு ஒரு தனி கட்சி உருவாக்கி அவங்க இஷ்டத்துக்கு வந்துட்டு ஆட்சி அப்படின்ற ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது மேபி இந்தியாவிலுமே நடக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. பட் வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த எலெக்ஷனுக்கு இன்னும் டைம் இருக்குது. இப்போ தான் ஒரு 10 மாதத்துக்கு முன்னாடி தான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் புதுசாக உட்காந்துருக்காரு. ஒரு 7-8 மாதம் தான் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறமே இன்னும் இருக்குது டைமு. ஸோ அதுக்கு அடுத்த ஒரு எலெக்ஷனில் எப்படி இருக்குது, முதல்ல இந்த அமெரிக்கா பார்ட்டி அப்படின்னு அடுத்த 5 வருஷத்துக்கு அப்புறமா கரெக்டாக செயல்படுமான்றது ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது. நம்ம 5 வருஷம் இதுக்கு வெயிட் பண்ணி ஆகணும். பட் இது வரைக்கும் எலான் மஸ்க் அவர்கள் புது கட்சியாக 3வது அமெரிக்காவில் ஒரு புது மிகப்பெரிய ஒரு கட்சி உருவாகிடுச்சு அப்படின்றது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு எலான் மஸ்க் கட்சி தொடங்குறதுக்கான ஒரு விஷயத்தை நீங்கள் உங்களோட தரப்புலேருந்து எப்படி பார்க்குறீங்க, பிஸ்னஸ் மேன்ஸ் கட்சிகள் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் மாற்றங்கள்லாம் அந்தந்த கண்ட்ரிகள் ஏற்படும் அப்படின்றது உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போல் தெரியாத பல விஷயங்களை நீங்கள் நம்ம சேனல் மூலியமாக தமிழில் ரொம்ப எளிமையாக தெரிஞ்சிக்கலாம். ஸோ அதுக்கு உங்களோட சப்போர்ட் சப்ஸ்கிரைபும் அண்ட் மறக்காமல் லைக்கும் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நாளைக்கு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். அண்டில் தென் பை பை ஏபி.